ஹலோ ஆல். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், உள்ளே போய் பார்த்துக்கோங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம கோயிலோட சிறப்பம்சங்களையும் சுற்றுப்பிரகாரத்தை பற்றியும் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பி இருக்கும், அது வரைக்கும் தான் நின்று நீங்கள் கும்பிட முடியும். ரொம்ப க்ளோஸில் போய் நீங்கள் கும்பிட முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஐயன் மலையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் பக்கத்தில் நின்று கும்பிடலாம். நீங்கள் ஐயர் இருக்கும்போது உள்ளே போய் கூட நீங்கள் கும்பிடலாம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு இது இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லேடிஸ் கூட இந்த கோயிலுக்கு வரலாம். முக்கியமாக நீங்கள் வந்து சபரிமலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாதாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சன்னிதானம் இருக்கும். அதே மாதிரி செட்டப்பில் தான் இங்கேயுமே இருக்குது. மஞ்சள் மாதாங்கிறவங்க வந்து ஐயப்பரை விரும்பி அவங்கள திருமணம் செய்யணும்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ அதுக்காக ஐயப்பர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து ஒரு கன்னிசாமி கூட மலைக்கு வராத டைமில் நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரை நீ வெயிட் பண்ணு, ஏன்னா என் கோயில் பக்கத்துலேயே உனக்கு ஒரு சன்னிதானம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இதாக தான் அங்கே வந்து மஞ்சள் மாதாவுக்குன்னு ஒரு சன்னிதானம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக மண்டல பூஜை வந்து ஏற்கனவே முடிஞ்சது, 24ஆம் தேதி முடிஞ்சது. அங்கே சபரிமலையில் கையிலேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு இங்கே வந்து மண்டல பூஜை பண்ணுவாங்க. கோயிலை பராமரிக்கிறது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா நம்ம போகும்போது பார்த்துட்டு போகலாம். அவங்க இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது பார்த்தேன். ஸோ அவங்களால பேச முடிஞ்சிச்சுன்னா நம்ம ரெண்டு பேசிட்டு போவோம். இது என்னென்னா, கோயில் வந்து முன்னாடி இந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் ஓரளவு தான் இருந்துச்சு. அப்போது வந்து அந்த கோயிலோட சாமி அப்புறமா வந்து இங்கே வரவங்கெல்லாம் தங்குறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இடம் வந்து கட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதுக்காக கட்டினது தான் அந்த சைடில் கொஞ்சம் பெருசாகவே வந்து கட்டியிருக்காங்க. இப்போ எப்படின்னா, மேலே வந்து முருகருக்கு ஒரு சன்னிதானம், அப்புறமா சிவனுக்கு ஒரு சன்னிதானம் மேலே இருக்குது. ஸோ அதையும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். சைடில் படி இருக்குது, படி வழியாக ஏறி போகலாம். ஆனால் வந்து பாறையும் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஏறி போகணும். சபரிமலைக்கு போகிறவங்க இங்கே கூட வந்து மாலை போடுவாங்க. இந்த வாட்டி என் கூட வந்து கொஞ்சம் பேர் இங்கே தான் வந்து போட்டாங்க. ஓகே, இது வந்து முருகரோட சன்னிதானம், பாலமுருகர் அப்படின்ற பேரில் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா, சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் நம்ம மேலே இருக்கிறனால. விநாயகருக்கும் ஒரு சன்னிதானம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. முருகர் சன்னிதானம் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு விநாயகருக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இங்கேருந்து கொஞ்சம் மேலே வந்து சிவனோட சன்னிதானம் இருக்குது. சபரிமலையில் வந்து பம்பா கணபதி அப்படின்னு ஒன்று உண்டு. அது எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, நம்ம மலைக்கு ஏற முன்னாடி அது சைடில் வச்சுருப்பாங்க. நம்ம கணபதியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐயப்பரை கும்பிட்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கணபதி நம்ம வச்சுருப்பாங்க. நீங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது வயல்வெளிகள் அப்புறமா மலைகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஊரும் சின்ன சின்னதாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகே, நம்ம அதுக்கப்புறமா சிவனை தரிசிக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது, சைடில் படி வச்சுருக்காங்க. அப்புறமா பெரியவங்க வந்துச்சுன்னா பிடிச்சி ஏறதுக்கு 2 சைடுமே கம்பி வச்சுருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கம்பியெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து அழகாக கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈவினிங் டைம் இல்லைனா ஒரு ஏர்லி மார்னிங்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைடில் அந்த வியூவு எல்லாம் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். இங்கே இருக்க அந்த சித்தர் தியாகராஜா சுவாமிங்கிறவங்க வந்து நம்மள்ட்ட வந்து நல்லா பேசுவாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவர் இருக்க டைம் வந்து நீங்கள் பேசி பாருங்கள். நம்மள்ட்ட வந்து இங்கே இந்த கோயிலோட கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த ஊருக்கு பக்கத்துலையோ இல்லை எங்கே இருந்தாலும் இங்கே வரலாம். சபரிமலை சீசன் டைம் தான் வரணும்னு இல்லை, நீங்கள் எப்போனாலுமே இங்கே வந்து கும்பிட்டுட்டு போகலாம். ஒரு நல்ல அமைதியான பிளேஸு. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன். அதுவரை ஸ்டே இன் டச் வித் அவர் சேனல்.